2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்முடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம வழக்கம் போல ஒரு கோரிக்கை வைப்போம். அந்த கோரிக்கையை திரும்ப ஒரு முறை நான் வச்சிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று நீங்களும் பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பெரிய நன்றிகள். உங்களுடைய இந்த ஆதரவுக்கு பெரிய நன்றிகள். அதே போல இப்படியான உங்களுடைய ஆதரவின் காரணமாக நாங்க தொடர்ந்து குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருக்கோம். பெரிய நன்றிகள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நடந்து முடிஞ்சிருக்கு. 12 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் சொல்லலாம், விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. ஒன்றிய அரசு, திமுக எல்லாரையும் அடிச்சு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்பீச்ச? யூசுவலா இருக்கு அதே ஃபார்முலா தான். அவர் பாண்டிச்சேரியில பேசினாலுமே அவர் அட்ரஸ் பண்றது பாண்டிச்சேரி மக்கள் மாதிரி தெரியல. அவரு தமிழ்நாட்டு மக்களை டார்கெட் பண்ணி தான் அந்த விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்டிங்ல பேசின ஒரு விஷயமே பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு டீப்பான ஒரு நுனி அரசியல் ஒண்ணு இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸ்டார்டிங்ல பேசும்போது ஒன்றிய அரசை பொறுத்தளவுல அவங்களுக்கு தமிழ்நாடு வேற, பாண்டிச்சேரி வேற அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. பட் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாம் சொந்தம் தான் அப்படின்றதுதான் விஜயோட ஆர்கியூமெண்டா இருக்கு. ஒரே வகைரா தான் அப்படின்னு மாதிரி அவரு சொல்றாரு. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரே வகைரா தான், சொந்தம் தான், அது எல்லாமே ரொம்ப தெளிவா நீங்க பேசுறீங்க. எப்படி நம்ம எல்லாம் சொந்தம்? பாண்டிச்சேரி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் எப்படி சொந்தம்? நம்ம 2 பேரும் தமிழர்கள், அப்படிதானே சொந்தம். அதை சொல்றது உங்களுக்கு என்ன சிக்கல்? ஒரே வகைரா தான், சொந்தம் தான், 2 பேரும் ஒண்ணுதான், எப்படி சொந்தம்ன்றதை ஏன் உங்களுக்கு சொல்ல முடியல? திமுகவுக்கு அதை பேச முடியலன்னா அங்க கட்சியிலேயே திராவிடம் தான் இருக்கு. இதை சொல்றதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. உங்க கட்சி பேர்லதான் தமிழர் வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க, தமிழை கொண்டு வரீங்க. உங்களுக்கு அதை சொல்றது என்ன? நம்ம எல்லாரையும் இணைக்கிறது தமிழ் தான். ஒரு தமிழன் தமிழ்நாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ரீலங்கால இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாடுகள்ல இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் அவன் தமிழன் தான். தமிழர்களை இணைக்கிறது தமிழ் தான் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரே வகைரா தான், நம்ம எல்லாம் சொந்தம் தான், நம்ம எல்லாம் ஒண்ணுதான், அது என்ன ஒண்ணுன்னு சொல்ல முடியல உங்களுக்கு? ஏன் அதுல என்ன சிக்கல் இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கிற பெருமையா பேச வேண்டியதானே? சோ இது நான் ஏன் சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும்ல, திராவிட இயக்கத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, அந்த அடித்தளத்தை டச் பண்ண தயங்குறாரு. பெரியார டச் பண்ண மாட்டாரு, திராவிடத்தை டச் பண்ண மாட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ் எடுக்கிறதுக்கு அவருக்கு தயக்கம். பேர்ல தமிழுக்கு தேவைப்படுது, ஓட்டு கேட்கறதுக்கு கட்சி பேர்ல தமிழ் தேவைப்படுது. ஆனா நம்மள கனெக்ட் பண்றது என்னன்னு ஏன் சொல்ல முடியல? தமிழ் தானே கனெக்ட் பண்றது, அதை ஏன் ஓப்பனா சொல்ல முடியல? அங்க பாத்தீங்கன்னா மறுப்புறாரு. அப்ப அதை தாண்டி வேற ஏதோ கனெக்ட் பண்ணுதுன்றது அவரோட வாதமா இருக்கு. அதை கிளியரா சொல்லவும் முடியல அவரால. ஏன் இந்த தயக்கம்? ரொம்ப சிம்பிள். இதை நம்ம அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்குறீங்க அதை. சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரசு அப்படியே பாராட்டி பேசுறாரு. திமுகவோட பெட்டர் அப்படின்ற மாதிரி பாண்டிச்சேரியை பாராட்டி பேசுறாரு. நம்மள உடனே சரி இஷ்யூ பேஸ்டா பேசுவாரு போல. திமுக தமிழ்நாட்டுல திமுக கவர்மெண்ட்டை விட பாண்டிச்சேரியில அங்க நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு நான் பார்த்தா, டக்குனு அவர் என்ன சொல்றாரு, நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு, அங்க போலீஸ் பாதுகாப்புலாம் நமக்கு சரியா இருக்குல்ல. சோ ஒரு நல்ல கவர்மெண்ட்ன்றதுக்கான டெபினிஷன் இதுதானா? டிவிகேவுக்கு கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்து டிவிகே மீட்டிங் நடத்த விட்டா நல்ல கவர்மெண்ட், இவங்க நடத்த விடலன்னா அது மோசமான கவர்மெண்ட். தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் வாழ்றாங்க, பாண்டிச்சேரியில லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. அவங்களெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயம். அவங்களுக்கு இந்த அரசால நல்லதா கெட்டதா அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் சொல்றேன்னா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், என்ன நல்லா பாத்துக்கணும், என்ன நல்லா பாத்துக்கிட்டு அவன் நல்ல கவர்மெண்ட். இதெல்லாம் ஒரு அரசியலா? பேசிக்கான புரிதல் கூட இல்லாம, பேசிக்கான அரசியல் எதுவும் இல்லாம வெறுமனே அங்க போயும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திமுக எதிர்ப்பை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அங்க இன்னொரு நுண்ணிய அரசியலும் இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா திமுகன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு, பாஜகன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசுன்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. சோ பாஜகவை குறிக்கும் போது ஒன்றிய அரசு, அப்ப இங்கேயும் தமிழக அரசுன்னு சொல்ல வேண்டியதானே?
ஏன் அங்க மட்டும் ஒன்றிய அரசுன்னு சொல்ல முடியுது, இங்க மட்டும் கரெக்ட் டிஎம்கேன்னு சொல்ல முடியுது? சோ அங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த நரேட்டிவ் கேம், எல்லா இடத்துலயுமே இந்த நரேட்டிவ் கேம் இருக்கு. டிஎம்கேன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அங்க போய் டிஎம்கே பத்தி பெருசா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் பாண்டிச்சேரி கவர்மெண்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கம்பேர் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது டிஎம்கேன்ற வார்த்தையை கொண்டு வரீங்க, கடைசியில டிஎம்கேவை நம்பாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா பாஜகன்ற வார்த்தை பார்த்தோம்னா எங்கேயுமே வரமாட்டேங்குது. அதுல ரொம்ப தெளிவா பாஜகன்ற அந்த வார்த்தைய ரொம்ப தெளிவா அப்படியே மறைச்சு வச்சிருக்கீங்க. சோ நீங்க பண்ண முயற்சி பண்றது என்னன்னா திமுக வர்சஸ் டிவிகேன்ற நரேட்டிவா பில்ட் பண்றீங்க. அதை நீங்க ரொம்ப தெளிவா பண்றீங்க. அப்புறம் எப்பவும் யூஸ் பண்ற அதே ஃபார்முலா எம்ஜிஆரையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. சோ நாங்க ஏறக்குறைய அதிமுக மாதிரியான ஒரு கட்சி தான், அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இங்க வந்து ஓட்டு போடலான்ற லாஜிக் தான். சோ எம்ஜிஆர லைட்டா டச் பண்ண அந்த விஷயத்தையும் அவங்க பண்றாங்க. சோ ஓவரால் பார்த்தோம்னா ஒன்னும் பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்ல. இதுக்கு முன்னாடி ரோட் ஷோ போகும்போது இதேதான், ஒரு 10 நிமிஷம் பேசுறது, இந்த மாதிரியான சில நரேட்டிவ் செட் பண்றது, ஒன்றியம் அப்புறம் திமுக, நாங்கதான் திமுகவுக்கு எதிரானவங்க, எம்ஜிஆர் வந்து எங்க ஆளுதான், இந்த மாதிரியான ஸ்டைல்ல பேசுறது. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கான ஒரு 4 இஷ்யூவை பேசுறது, பேப்பரை பார்த்து ஒரு 4-5 இஷ்யூஸை படிக்கிறது, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் அவ்வளவுதான், மீட்டிங் முடிஞ்சது. சோ ஓவராலா பார்த்தோம்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்ல, தலைவருக்கும் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்ல, செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கும் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்ல. விஜய் பேசும்போது அவரு என்ன சொல்றாருன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரிக்கு வேணும்ன்ற விஷயத்த விஜய் பேசுறாரு. ஆதவர்ஜனா பேசும்போது பாண்டிச்சேரி ஏதோ மாநிலம் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு, பாண்டிச்சேரிய மாநிலம்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள என்ன கோஆர்டினேஷன் இருக்கு? பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட தெரியல, பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்ல. சோ இந்த லெவல்ல இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னா, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இந்த மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. உண்மைதான், பெரிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. என்ன பெருசா எதிர்பார்க்கறதுக்கு இருக்கீங்க? விஜய் வந்தாருன்னா ஒன்னும் பெருசா பேச போறது கிடையாது, அவர்கிட்ட பெரிய அரசியல் புரிதல் கிடையாது, செகண்டரி லீடர்ஸும் ஸ்ட்ராங்கா கிடையாது, அரசியல் செயல்பாடும் கிடையாது. இந்த கட்சியோட செயல்பாடுகளை நம்ம ஏன் எதிர்பார்க்கும்? அவங்க ஒரு மீட்டிங் போட்டா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, மீடியா எதிர்பார்க்கிறாங்க, ஏன் அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுது? செயற்கையா ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க, ஒரு பெரிய ஸ்டார் உள்ள கொண்டு வராங்க, அவர்கிட்ட ஒரு அரசியலும் இல்ல, பட் இருந்தாலும் செயற்கையான இந்த ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணப்படுது, பெரிய ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணப்படுது, ஏகப்பட்ட இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, அது எல்லாமே டைவர்ட் பண்ணப்படுது. இவர் பேசுற இந்த 10 நிமிஷத்துக்காக ரொம்ப பேசிக்கான டீப்பான அரசியலே இல்லாத ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் இது. இந்த 10 நிமிஷம் ஸ்பீச்சுக்காக எவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் ஏற்படுது. இப்ப அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல், உள்ள வரும்போது துப்பாக்கி கூட வராருன்றாங்க, அங்க இங்க ஏறி குதிக்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க கிளப்பிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் அந்த மக்கள் எதுக்கு ஃபேஸ் பண்ணும்? ஒரு நல்ல அரசியல்னா கூட பரவாயில்ல, எந்த அரசியலும் இல்லாம தட்டையா பேசிக்கான விஷயங்களை பேசிட்டு வர்றத அதை கேட்கறதுக்காக இவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு ஏற்படுது. அப்புறம் சொல்றாரு, நான் தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் தட்டி கேட்பேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்காகவும் நான் பேசுவேன்றாரு. இது வரைக்கும் என்ன பேசிருக்கீங்க? தமிழர்களுக்காக என்ன பேசிருக்கீங்க? பாண்டிச்சேரி மக்களுக்காக என்ன பேசிருக்கீங்க? அவரே சொல்றாரு நிறைய பிரச்சனைகளா இருக்குன்னு ஒரு 5-10 இஷ்யூஸ பட்டியலிடுறாரு. அந்த இஷ்யூஸுக்காக இது வரைக்கும் டிவிகே கட்சி என்ன பண்ணிருக்கு? இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணது கிடையாது. விஜய் அந்த இஷ்யூஸ்க்காக என்ன பேசியிருக்காரு? ஒண்ணும் கிடையாது. பாண்டிச்சேரி மக்கள் 30 வருஷமா என்ன நீங்க கொண்டாடினீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. சோ எனக்காக நின்றுருக்கீங்கன்னு பேசுறாரு. நீங்க அந்த மக்களுக்காக என்ன பண்ணீங்க? 30 வருஷமா நீங்க ஏதாவது ஒண்ணு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்களா? அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்களா? இந்த விஷயத்த பட்டியல ஒரு 4 இஷ்யூவா அப்படியே பேப்பரை பார்த்து படிக்கிறதா அந்த மக்களுக்கு நீங்க செய்யற சேவையா? அந்த மக்களுக்காக களத்துல வந்து நிக்க வேண்டாமா? சோ இவ்வளவு ஒரு பேசிக்கான விஷயங்களை பண்றதுக்கு அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய இடையூறு. சோ அந்த மக்களுக்கு இவ்வளவு நன்மையா தீமையான்னு பார்த்தோம்னா டேமேஜ் தான். பொருட்சேதம் ஏற்படுது, அங்க டிராபிக் ஏற்படும், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அங்க இருக்க போலீஸ் ரிசோர்ஸ் எல்லாம் இங்க யூஸ் பண்ணப்படுது, தேவையில்லாத ஒரு நியூசன்ஸ் தான். தமிழ்நாட்டுக்கும் நியூசன்ஸ் தான், பாண்டிச்சேரிக்கும் ஒரு நியூசன்ஸ் தான். ஓகே, இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. அது எதனால அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் கூட்டத்துக்கு பிறகாக ஒரு பொதுவெளியில அவங்க ஒரு கூட்டத்தை வந்து இப்பொழுது போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 நாளுக்கு பிறகாக ஒரு பொதுவெளியில அவங்க போடக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருக்கு. சரி, கூட்டம் எப்படி வரப்போகுது, இந்த கூட்டத்தை தாவேக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த கூட்டத்துக்கு ஒரு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு நான் பாக்குறேன்.
சோ கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறீங்க? கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாக்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது. என்ன பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கூட்டத்துக்கு ஆக்சுவலா எதிர்பார்ப்பு இருந்திருக்க கூடாது, கோபம் தான் இருந்திருக்கும். மக்கள் மனதுல ஒரு கோபம் இருந்திருக்கும். ஏன்னா 41 பேர் இறந்திருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் 30 நாள் நீங்க எல்லாம் காணாம போறீங்க, அப்ஸ்காண்ட் ஆறீங்க. டிகே கட்சிக்காரங்க யாருமே இல்ல, தலைவரும் பார்த்தோம்னா பெருசா எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இண்டோர்ல க்ளோஸ் ஈவென்ட் ஒண்ணு நடத்துறீங்க, பாதிக்கப்பட்டவர்களா நீங்க சந்திக்கிறீங்க. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீங்க நடத்துறது ஒரு பப்ளிக் ஈவெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடத்துறீங்க, அதுல பெரிய அசம்பாவிதம் நடக்குது. ஆனா அதை எப்படி மாத்திடுறீங்க நீங்க? அதை ஒரு பர்சனலான இஷ்யூ மாதிரி மாத்திடுறீங்க. ஏதோ உங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களும் இடையே இருக்கிற ஒரு பர்சனல் இஷ்யூ மாதிரி அதை மாத்திடுறீங்க. அதுக்கப்புறம் ரூமர்ஸ் எல்லாம் நிறைய வருது, விஜய் அப்படி பண்ணாரு, அப்பாலஜைஸ் பண்ணாரு, அழுதாருன்னா சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இண்டோர் ஈவெண்ட் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றீங்க, ஒரு ஹால்ல நீங்க அதை ஆர்கனைஸ் பண்றீங்க. அங்க ஒரு 2000 பேரும் என்னமோ வராங்க. அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களை நீங்க பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணல, அந்த பாதிக்கப்பட்டவர்களோட போட்டோஸ் வைக்கல, அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலி நடத்தல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கல. அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க கடந்து போயிட்டீங்க. இன்னும் பார்த்தோம்னா ஆலோசனை மட்டும் பேசும்போது கரூர் சம்பவம்னு பேசுறாரு. கரூர் சம்பவம்னு பேசுறது நீங்க பேசக்கூடாது சார், அது உங்க கண்ணுல நடந்த விஷயம், அது நீங்க ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட்ல நடந்த விஷயம். கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கணும். ஏதோ அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு இஷ்யூ மாதிரி பேசக்கூடாது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ற விதத்தை பாருங்க. கொஞ்சம் கூட ரிமோர்ஸ்மாங்கல்ல, அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு கவலையோ வலியோ வேதனையோ எதுவும் இல்லாம இந்த மாதிரி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, மக்கள் மத்தியில கோபம் தான் இருக்கும். கூட்டத்தை பொறுத்தவரை கூட்டம் வரதான் செய்யும். ஏன்னா இவர் ஒரு ஸ்டார். இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல கூட்டம் வந்தாங்க, அதே மாதிரி அவர் ஆடியோ ரிலீஸ் வச்சாருன்னா அங்கேயும் கூட்டம் வருவாங்க. இவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா டிஆர்க்கு அந்த சேனலுக்கு வரும். சோ கூட்டம் வரதான் செய்வாங்க. கூட்டம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல, ஆனா ஒரு கூட்டம் அறியாமையில இருக்காங்க. அவங்க லைஃபை வீணடிச்சு இந்த மாதிரியான நடிகர்கள் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அது தவறு, ஆனா அதை பண்ணிட்டு இருக்காங்க. புரிதல் இருந்ததுன்னா போக மாட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் நிறைய பேருக்கு பெரிய வெறுமை இருக்கு, பெரிய லைஃப்ல அவங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்ல, எதிர்காலம் பத்தின பார்வை இல்லை. சோ அவங்களோட லைஃப் அழிச்சு இந்த மாதிரியான நாட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட வேலை அவங்கள மீட்டு கொண்டு வரணும். அதனால நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஒரு கோபம் நம்ம மக்களுக்கு வேணும். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த ஒரு கோபம் இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சாதாரணமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு பெரிய தவற பண்ணிக்கிட்டு குயிக்கா 2 மாசத்துல அல்லது மீண்டு வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு மீட்டிங் போட முடியுது அவங்கனால. அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு கூச்சம் இல்லை. முதல்ல 41 பேர் இறந்துருக்காங்க, நான் அது உங்க கையால இருக்கணும். உங்களால ஒரு ஈவெண்ட்டை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ண தெரியல, உங்ககிட்ட அதுக்கான மெக்கானிசம் இல்ல, பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது பெரிய அசம்பாவிதம் நடக்குது. சோ குறைந்தபட்சம் நெக்ஸ்ட் டைம் போய் கேட்கும் போது கொஞ்சமாவது கூச்சமாவது வேணும்ல, கொஞ்சம் வலி வேதனாவது இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம போயாச்சு, ஸ்டேஜ்ல அந்த மக்களை பத்தி பேசலாம். 41 பேரோட உயிர் நான் சாதாரணம் கிடையாதுங்க. அப்படியே சும்மா டக்குல 2 மாசத்துல மறந்து போற விஷயம் கிடையாது. இந்தியாவிலே இந்த மாதிரியான சம்பவம் இது வரைக்கும் நடந்திருக்காது. எங்கேயுமே ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்ல இப்படியான ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தவறை பண்ணிக்கிட்டு அசால்ட்டா அவங்களால போக முடியுது. சரி, அப்ப திமுக மேலதான் தவறுனா நீங்க ஸ்ட்ராங்கா அதை டீல் பண்ணுங்க. எதுவும் பண்ணாம போறாங்க. சோ கூட்டம் வந்ததுன்னா டிவில பார்க்கும்போது கூட்டம் இருக்கிற மாதிரிதான் தெரியுது. அதுலயும் புஷி ஆனந்துக்கெல்லாம் பயங்கரமான அப்ளாஸ் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் அவரு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர், சோ அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். இவருக்கும் அப்கோர்ஸ் விஜய்க்கு எப்பவுமே அவரோட ஃபேன்ஸ் மத்தியில பெரிய ஒரு ஃபாலோவிங் அவருக்கு இருக்கும். ஆனா பாயிண்ட் என்னன்னா, நம்ம அந்த 41 பேர் மறந்துட்டோம். அதான் வேதனையான ஒரு விஷயம். அவங்க தமிழர்கள். நீங்க சொன்னீங்கல்ல, அமெரிக்கால வாழ்ந்தாலும் தமிழர் தான், இங்க வாழ்ந்தாலும் தமிழர் தான், அங்க இறந்த 41 பேரும் தமிழர் தான். அதை மறந்துட்டு போக கூடாது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி. கொஞ்சம் இல்ல, அவங்க ஆட்சியெல்லாம் இருந்த கட்சி. போன ஆட்சியெல்லாம் அவங்கதான். சோ காங்கிரஸ் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரியில வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். ஆனா காங்கிரஸை பற்றி அவரு ஒண்ணுமே பேச மாட்டாரு. ஒன்றிய அரசுன்றாரு, என்ஆர் புகழ்ந்து பேசுறாரு, திமுக சம்பந்தமே இல்லாத திமுக வாங்க போய் பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் பற்றி அவரு ஒண்ணுமே வாய் திறக்க மாட்டாரு. இவ்வளவு நாள் நீங்க ஆட்சி பண்ணீங்க, சரியில்லாம விட்டு போயிட்டீங்க,
சோ அப்படிலாம் எதுவுமே வந்து காங்கிரஸ் பற்றி பேசாம இருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? இந்த மீட்டிங்கோட அஜெண்டா வந்து ரொம்ப சிம்பிள். அரசியல் பேசுறதுக்காக அவங்க போகலங்க, அங்க ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றதுக்காக போறாங்க. இவங்க செய்யற விஷயமே இதுதான். ஒண்ணு நரேட்டிவ், ரெண்டாவது இவங்களோட மாச காட்ட முயற்சி பண்றது. நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எங்களுக்காக தொண்டர்கள் பாருங்க எவ்வளவு ஆரவாரமா சத்தம் போடுறாங்க, எவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க. இதை காட்டும் போது ஒரு விதமான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ண முடியும் அவங்களால. நாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கோம், எங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கருத்து கணிப்பு இந்த மாதிரிலாம் பேக்காத இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய அரசியலும் பார்த்தோம்னா நிஜமாவே அது அரசியல் கிடையாது. அங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வேற எந்த கட்சியோட பேருமே அவர் யூஸ் பண்ணல. அவர் வெறுமனே திமுகவோட பேரை மட்டும்தான் யூஸ் பண்றாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா மற்ற எல்லா கட்சியோட பெயர்களையும் அவாய்ட் பண்றாரு. அப்ப அவர் பேசுறதுல நிறைய குழப்பம் இருக்குங்க. அவரு போலீஸ சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, பாராட்டுறாரு, ஆனா ஒன்றிய அரசுன்னு திட்டுறாரு. போலீஸ் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அங்க சிஎம் கண்ட்ரோல்ல போலீஸ் கிடையாது. சோ ஹோம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் போலீஸ் அங்க இருக்கு. சோ அப்ப நீங்க பாராட்டினா அவங்களதான் பாராட்டணும். சோ இவர் பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா குழப்பமா தான் இருக்கு. அவர் என்ன பேசுறாருன்னு ஆக்சுவலா கிளியரா புரியல. மாத்தி மாத்தி கான்ட்ரடிக்டரியா பேசிக்கிட்டே இருக்காரு. ஸ்கிரிப்ட தாண்டி பேசிட்டு மாட்டிக்கிட்டாரோ? எப்படி? சாரி, ஸ்கிரிப்ட தாண்டி பேசி மாட்டிக்கிட்டாரோ? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த அந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா ஒரு போடியம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல்லாம் போகும்போது அந்த பேடு கொண்டு போவோம்ல எக்ஸாம் எழுத, அதுல கிளிப் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளிப் எல்லாம் வச்சு ஒரு போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க. போர்டுல வச்சு அவர் பேசலாம், பட் இருந்தாலும் ரொம்ப கவனமா அந்த பேப்பரை கையில எடுத்து கிட்ட வச்சு பார்த்து படிக்கிறாரு. சோ அதனால ஸ்கிரிப்ட தாண்டி போயிருக்க வாய்ப்பு இருக்கான்றது சந்தேகம் தான். ஸ்கிரிப்ட் எழுதினாலும் இங்க தப்பு பண்ணிருக்காருன்னு நான் பாக்குறேன். ஸ்கிரிப்ட் எழுதினவர் ஏதோ ஒரு புரிதல் இல்லாம ஏதோ பண்ணிருக்காரு. அவங்க நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அவங்க மற்ற கட்சியோட பெயர்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரே கட்சியோட பேர் மட்டும் யூஸ் பண்றாங்க. திமுக அப்படின்ற ஒரே கட்சியோட பேரை மட்டும் யூஸ் பண்றாங்க. அந்த கட்சியை மட்டும் டார்கெட் பண்றாங்க. இந்த ஹோல் ஸ்பீச்சோட கேட்கவே என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக மோசம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதப்ப ஏன் பாண்டிச்சேரிக்காரங்க பேசுறீங்கன்னா எங்களுக்கு அந்த அரசியல் தான் வேணும். தமிழ்நாட்டுல நிறைய நாங்க செட் பண்ண முயற்சி பண்றோம், அதனால அங்க போய் பேசுறோம். தமிழ்நாட்டிலேயே பேசியிருப்போம், ஆனா பேச விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால பாண்டிச்சேரியில போய் நாங்க இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்ன்றதான் உண்மை. சோ அதனால அவங்க செய்ய முயற்சி பண்றது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ கையில எடுக்கிறாங்க. ஏடிஎம்கேவை சைட்லைன் பண்றாங்க. ஏடிஎம்கே ஓட்ஸ உடைக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக ஏடிஎம்கேவோட ஐகான்ஸையும் உள்ள கொண்டு வராங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா எம்ஜிஆர் மாதிரியான ஆளுமைகளை உள்ள கொண்டு வராங்க. இதை தாண்டி அவரோட ஸ்பீச்ல வேற எதுவுமே கிடையாது. நார்மலா மற்ற தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு அஜெண்டாலாம் இருக்கும், ஆனா இந்த மாதிரி அப்பட்டமா வெளிப்படாது. பட் இங்க பார்த்தோம்னா ஒரு அரசியலுமே இல்லாம இப்போ இவ்வளவு பேரை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க. இதோட பர்பஸ் என்ன? ஒரு பெரிய தலைவர் ஒரு ஈவென்ட் நடத்துறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குங்க. எந்த ஒரு தேவையும் இல்லாம எந்த ஒரு பர்பஸும் இல்லாம சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுறதுதான். சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து பேசுறதுக்கு இவ்வளவு மக்களை கூப்பிட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி டிவி பாருங்க இன்னைக்கு, அதான் இதை போட்டு நீ உருட்டிட்டு இருப்பாங்க இன்னைக்கு, போட்டு நம்மள ஈவினிங் ஆனா நம்மள கொண்டுருவாங்க இன்னைக்கு எல்லாம். இப்படி அப்படி அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்க போட்டு அதை டீப்பா அனலைஸ் பண்ணி எடுத்து என்னெல்லாமோ பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு 5 நிமிஷம் அரசியல் புரிதலே இல்லாத ஒரு மனிதர் 5 நிமிஷம் பேசுறாரு, அதை போய் டிஸ்கஸ் பண்ணுமா நம்ம? அடுத்தது அந்த கட்சிக்கும் அரசியல் கிடையாது. சோ அதனால பயங்கரமான இது வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலே பின்னுக்கு தரக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது திமுக வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒருவேளை பாண்டிச்சேரியில என்ஆர் கூட கூட்டணி வைக்க ட்ரை பண்றாங்களா? எப்படி பாக்குறீங்க? என்ஆர் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் இவங்க கூட கூட்டணி வைக்க ட்ரை பண்றாங்களா? சோ எப்படி இந்த ஸ்பீச்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது? இப்ப அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய முரண்கள் இருக்குங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து திமுக கத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் அவரு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி நிறைய படிக்கிறாரு. சோ இந்த பிரச்சனைகள் தான் பாண்டிச்சேரியில் இருக்குன்னு சொல்றாரு. அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது பாண்டிச்சேரி போலீஸ் மட்டும் சிறப்பா ஃபங்க்ஷன் பண்றாங்க, அது ஒண்ணுதான் பாசிட்டிவா சொல்றாரு. ஏன்னா கூட்டம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கூட்டம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. சோ அதனால வந்து போலீஸுக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்குறாரு. நீங்க போகாம இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது, போலீஸுக்கும் பிரச்சனை இருந்திருக்காரு. பட் அதை தாண்டி வேற விஷயங்கள் இருக்குல்ல பாண்டிச்சேரியில. உங்க கூட்டம் நல்லா நடந்ததை தாண்டி வேற பிரச்சனைகள் இருக்கணும்ல. சோ இவங்களோட பாயிண்ட் என்னன்னா அங்க அசம்பாவிதங்கள் இல்லாம பிரச்சனை இல்லாம அந்த மீட்டிங் நடந்துருச்சு. போலீஸ்காரங்க நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. டெக்னிக்கலா பார்த்தா அதுக்கு நீங்க
பாஜகவுக்கு தான் நீங்க பாராட்டு சொல்லணும். பட் ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீங்க பாராட்டணும். பட் ஓகே, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சுன்னு விட்டுருக்கோம் நம்ம. ஆனா இவருக்கு பாண்டிச்சேரி அரசை பாராட்டி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ ரைட்டு, தமிழ்நாடு அரசு அவங்களை பார்த்து கத்துக்கணும்னா என்னெல்லாம் கத்துக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொண்டு வந்துட்டாங்க, ரோட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா வச்சிருக்காங்க, இன்ஃப்ரா நல்லா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி பேச ஆதவ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஐடி எல்லாம் வரவே மாட்டுது, இளைஞர்களுடைய முகத்தை பாருங்க, எப்ப வேலை கிடைக்கும், எப்ப நல்லா வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி இங்க வந்து நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் பேசுறாரு. சிறப்பான ஆட்சி கிடையாது, ஒண்ணுமே இங்க இல்ல, ஐடி கம்பெனிஸ் கூட வர்றது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அங்க பேசுறாரு. ஆனா விஜய் பேசும்பொழுது சிறப்பான இதுல இருந்து திமுக வந்து கத்துக்கணும் இந்த ஆட்சியில இருந்து அப்படின்னு அவரு பேசுறாரு. அதான் இப்ப என்னன்னா, இவங்க பேசுறது வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பாண்டிச்சேரியில நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் திமுக அரசு பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னா, எங்களுக்கு திமுக எதிர்ப்பு அரசியல் தேவைப்படுது. பாண்டிச்சேரியில பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எனக்கு திமுக எதிர்ப்பு அரசியல் தேவை. ஏன்னா அதிமுக ஓட்ட உடைக்கணும். அதனால நான் இப்படிதான் பேசுவேன். பாண்டிச்சேரியில பிரச்சனை இருந்தாலும் இதான் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட புரிதலே இல்லாம அந்த பிரச்சனையும் பேசுறாங்க. ஒரு சைட்ல பாண்டிச்சேரியில நல்லா சூப்பரான சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு சைட்ல பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பத்தினு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முரண். இந்த பேசிக்கான புரிதல் கூட இல்லாம இதையும் அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க பாண்டிச்சேரியில பெரிய சூப்பரான நிர்வாகம் நடந்துட்டு நான் பார்க்கல. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பாண்டிச்சேரி எப்படி நம்ம பாக்குறோம்? இன்னைக்கு ஒரு கல்ச்சரல் ஹப்பா பாக்குறோமா, எக்கனாமிக் ஹப்பா பாக்குறோமா, என்னவா பாக்கணும்? தமிழ்நாடு ஃபுல்லா பாண்டிச்சேரி நம்ம எல்லாம் போறாங்க, சரக்குதான். அப்ப இது என்ன டெவலப்மெண்ட்? அதை நம்பி இருந்தாலே ஒரு பகுதி சரியா டெவலப் ஆகலன்னு அங்க வந்து நீங்க அந்த மக்களை நிறைய இன்னல்களுக்கு உட்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சோ இப்ப கூட்டம் அங்க போகுதுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லிக்கர் சீப்பா வாங்குறதுக்கு அதான் ட்ரெடிஷனல் அங்க போறாங்கன்னா அது வந்து அது நல்ல ஆட்சி அங்க நடக்கலன்னு தான் அர்த்தம். அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, அங்க ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பகுதியும் கிடையாது பாண்டிச்சேரி. பிசினஸ் ஃப்ரெண்ட்லியான என்வரன்மெண்ட்டும் கிடையாது அங்க. நான் சொல்றது லோக்கல் பிசினஸ் எல்லாம் அங்க பண்றதுன்னா கொஞ்சம் சிக்கல் தான். எனக்கு நான் பார்த்ததுல என்னோட புரிதல் அதுதான். சோ நிஜமாவே ஒரு நல்ல நிர்வாகம் நடக்குதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. மது மாதிரியான விஷயங்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. வேற நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ஏற்கனவே தமிழ்நாட்டுல மோசமான நிர்வாகம் தான் இருக்கு. இங்கேயும் பார்த்தோம்னா டாஸ்மார்க் எல்லாம் அநியாயத்துக்கு டாஸ்மார்க் சேல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமா தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம்னா எதை கத்துக்கணும்? நீங்க பாட்டு இப்படி பொதுவா சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் இங்கேயும் சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட போறாங்க. ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, இதுல கூட்டணி கணக்கு இந்த ஸ்பீச்சுக்குள்ள இருந்து இருக்கா? எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கணக்கு ஏதாவது இருக்கா அந்த ஸ்பீச்சுக்குள்ள? என்ஆர் காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அப்படி ஏதாவது? இந்த ஸ்பீச்ல நான் பார்த்த அளவுல வெறும் முரண்பாடுகள் மட்டும்தான் இருக்கு. கூட்டணி பத்தின பெரிய இண்டிகேஷன். பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசினாங்கன்னா சில விஷயங்கள் ரொம்ப ஷார்ப்பா பேசுவாங்க. அவங்க ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லனாலும் ஷார்ப்பா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வேற விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். அதை வச்சு நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முறைனா மாத்தி பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசுறத ஆதவ் அர்ஜுனா கான்ட்ராடிக்ட் பண்றாரு. அப்புறம் விஜய் பேசுறத விஜயே சில இடத்துல கான்ட்ராடிக்ட் பண்றாரு. மாத்தி முன்னுக்கு பின் முறைனா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயமே இவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. இவங்க போயிருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, இங்க சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால நம்ம அங்க போய் பேசணும். பிரச்சாரம் பண்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். ஆனா பிரச்சாரத்தை நடத்துறது பாண்டிச்சேரியில. இன்னைக்கு மீடியாலாம் இருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து பண்ண முடியுது. சோ இதுல நம்ம ரொம்ப டீப்பா போய் கூட்டணி இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த டிபேட் தமிழ்நாட்டிலேயே வந்து விஜயால ஸ்டார்டிங்லயே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும், கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்ற விஷயத்த. கூட்டணி வைக்கிறது கஷ்டம் விஜய்க்கு. ஏன்னா அவருக்கு ப்ரூவன் ஓட் ஷேரே இல்ல. தமிழ்நாட்டுல அவருக்கு என்ன ஓட் ஷேர்னு தெரியாது, பாண்டிச்சேரியில என்ன ஓட் ஷேர்னு தெரியாது. அவரோட என்னென்ன பேர் நீங்க பேசுவீங்க? டிவிகே இடத்துல கேட்டோம்னா நாங்க தான் அடுத்தது அதிகாரத்தை கைப்பற்ற போறோம், எங்க தலைமையில தான் கூட்டணி, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. சோ இதெல்லாம் ஏத்துக்கிட்டு யாரு வர முடியும்? சோ பிராக்டிகலா ஒரு கூட்டணி சார்ந்த டிஸ்கஷன் நடத்தணும்னா முதல்ல இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரியணும். அதெல்லாம் தெரியாம இவங்களோட உட்கார்ந்து கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். தமிழ்நாட்டிலயும் அதே பிரச்சனை தான். சோ அதனால எனக்கு என்னமோ பெரிய கூட்டணி சார்ந்த மெசேஜ் எல்லாம் அங்க உள்ள இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே விஷயம் என்னன்னா, டிஎம்கேன்ற அந்த சிங்கிள் பாயிண்ட் எல்லாம் அவங்க திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்களோட அஜெண்டா என்னன்னா, டிஎம்கே எதிர்ப்பு அரசியலை கட்டமைக்கணும். அந்த அரசியலுக்கான ஆட்கள் நாங்க தான்.
அதிமுக இல்ல, அதிமுக பலவீனப்பட்டு போயிட்டாங்க. எம்ஜிஆரை நாங்க உள்வாங்கிக்கிறோம், ஜெயலலிதா அவர்களை உள்வாங்கிக்கிறோம், செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க தான் மாற்று. அதிமுக பண்ண வேலையை நாங்க பண்றோம், திமுகவை நாங்க வீழ்த்துறோம், அவ்வளவுதான் அவங்க சிம்பிள் மெசேஜ். சோ அவங்க வந்திருக்கிறது திமுக வீழ்த்துறதுக்காக இல்ல, அதிமுக வீழ்த்துறதுக்காக தான் உள்ள வந்திருக்காங்க, அதிமுக ஓட்ட உடைக்கிறதுக்காக தான். சோ இவங்க பேச்ச நம்பி நிறைய பேர் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அதிமுக வாக்குகள் 2ஆ உடையும், திமுக பவருக்கு வரும். அதுதான் என்னுடைய அஜெண்டாவும் கூட நான் பாக்குறேன். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள், நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாக்குற பார்வையில தான் தவைக்க தொண்டர்கள் பார்ப்பாங்களா? அவங்க காலையில இருந்து லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய கூட்டம் கூடி இருக்கு, தலைவர் வராரு, ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் பேசிட்டு போயிருக்காரு, திரும்ப தமிழ்நாட்டிலையும் அப்படி பொதுக்கூட்டங்கள் போடப்படும், திரும்ப தலைவர் வருவாரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில அவங்களுடைய தொண்டர்கள்லாம் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. ஆவேக்க தொண்டர்களுக்கு சிக்கல் என்னன்னா, யதார்த்தமா எப்படி ஒரு விஷயத்த பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்வையில அவங்க ஒரு விஷயத்த அணுக மாட்டேங்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் சிக்கல். அவங்களுக்கு புரிதல் இல்ல பாவம். நம்ம அவங்கள விமர்சிக்கிறதோ கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவங்கள டிஸ்கரேஜ் பண்றதோ கரெக்டா இருக்காது. ஏன்னா நம்ம விருப்பம் என்னன்னா, நாளைக்கு நிஜமாவே அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா அந்த நண்பர்கள் எல்லாம் உள்ள வரணும், கரெக்டான அரசியலுக்குள்ள வரணும், அதுதான் நம்ம எண்ணம். சோ அவங்க டெஃபினட்டா விஜய் ஒரு பெரிய பாசிட்டிவ் போர்ஸா பாக்குறாங்க. ரெண்டாவது அவங்க அரசியலே பார்க்கல, அவங்க வரதே விஜயை பாக்குறதுக்காக, விஜய்க்கு விசில் அடிக்கிறதுக்காக. எப்படி ஒரு சாதாரண ஒரு ரசிகன் ஒரு நடிகனை வளர்த்துடணும், அந்த நடிகன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்றது நிரூபிக்கணும்ன்றதா அவனோட எண்ணமா இருக்கும். என் தலைவனுக்கு 200 கோடிக்கு பட்ஜெட், 200 கோடி கலெக்ஷன், அமெரிக்கால டிக்கெட் சேல்ஸ் ஆயிருச்சு, நார்த்ல தமிழ்நாட்டுல டிக்கெட் சேல்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு ஒரு ஃபேனை சந்தோஷப்படுத்தும். என்னோட தலைவன் பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னோட அந்த ஸ்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவரோட நான் ரசிகன், ஒரு பெரிய ஸ்டாரை நான் ஃபாலோ பண்றேன், அவரோட ரசிகனா இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுதான் ஒரு ஃபேனோட விருப்பமா இருக்கும். சோ அதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃபை தியாகம் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு புரியும், இவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய லீடர்ஸ் கிடையாது, நிஜமான லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம போகணும், அந்த மாதிரி லீடர்ஸை நம்ம வளர்த்து விடணும். அந்த விஷயங்கள் எல்லாம் போக போக அந்த புரிதல் வரும். இன்னைக்கு நம்ம சொசைட்டி ரொம்ப அரசியலே பார்த்தோம்னா ரொம்ப நீர்த்து போயிருக்கு, பொலிட்டிக்ஸை ரொம்ப டைல்யூட் பண்ணி விட்டாங்க. சோ அதை நம்ம சரி பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அன்பார்ச்சுனேட்லி ஏன்னா நம்ம ரசிகர்கள் பார்த்தோம்னா இதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பொதுக்கூட்டம் ஈரோட்ல போட போறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில அந்த கூட்டமானது நடைபெற போது விஜய் போய் பேச போறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்க என்ன இம்பாக்ட் ஏற்படுது, எப்படி கூட்டம் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.